தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம், பதவி பறிப்பு. தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம், பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அதிரடி மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பாஜகவை சார்ந்த அமித்ஷா மதுரை வந்து மூத்த தலைவர்களுடன் உரையாடினார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அமித்ஷா மதுரை வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் உள்ளார். ஆனால் நிர்வாகிகள் அனைவரும் அண்ணாமலை காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். பெரும்பாலானோர் அண்ணாமலை ஆதரவாளர்கள். அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். கட்சியில் வேலை செய்யாமல் உள்ளார்கள். இதனால் கட்சி பணிகள் தொய்வடைந்துள்ளது. மேலும் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. கட்சியில் துணைத் தலைவர்கள் மட்டும் 10 பேர் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் செயல்படாமல் உள்ளனர். ஆகவே அமித்ஷா வருகைக்கு பின்பு கட்சியில் அதிரடி மாற்றம் செய்யப்பட உள்ளது. கட்சி பொறுப்பாளர்கள் களையெடுக்கப்பட உள்ளனர். குறிப்பாக மாநில நிர்வாகிகள் களையெடுக்கப்பட உள்ளனர். துணைத் தலைவர்கள் 10 பேரில் 7 பேர் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி ஆகியோருக்கு பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட தலைவர்கள் பலர் நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம் செய்யப்பட உள்ளது. அண்ணாமலை ஆதரவாளர்களை களையெடுக்க நயினார் நாகேந்திரன் பரிந்துரை செய்துள்ளார். தேசிய தலைமை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது.